ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆப்ஷனு அதில் எது கரெக்டு அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இது ஒரு செக்ஷனாக நம்ம வச்சுருந்தோம். நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஒரு செக்ஷனு, அந்த செக்ஷனில் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் ஆட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்பியும் இந்த ஆப்ஷன் இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே வந்துட்டு இது கொடுத்தீங்கன்னா செக்ஷன் பிரேக்கர் இதுதான். இது வந்துட்டு இப்போ நம்ம செகண்டு கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்து என்னது, லாஜிக்கல் ரீசனிங்கில் ChatGPT ஒரு கொஷின் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கொஷின் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அந்த கொஷின் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கொஷின், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா போல்டு பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து செக்ஷன் அப்படின்றனால இதுக்கு வந்து போல்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கொஷின் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஷின் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். கொஷின் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஷின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம அதில் வந்து ஆப்ஷன்ஸ் 1 by 1 நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போது 4 ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஆப்பிள், பனானா, கேரட், மேங்கோ. அதாவது விச் வேர்டு டஸ் நாட் பிலாங் டு தி குரூப் ஆப்பிள், பனானா, கேரட், மேங்கோ. அதாவது எது எதெல்லாம் ஃப்ரூட்ஸு, இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட்டு அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஸ்டின்னு. ஸோ இங்கே கொஷின் நம்பர் போட்டுக்கலாம். ஏன்னா இது செக்ஷன் 2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் போட்டாச்சு. ஓகே, இப்போது நம்ம மறுபடியும் இப்போ வந்து இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம ஃபீட் பண்ணோம். அதுக்கு கீழே ஆன்சர் கீ அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்சர் வந்து இது கேரட் அப்படின்றது கரெக்ட் ஆன்சரு. இங்கே வந்து அந்த கேரட் அப்படின்ற இது கொடுக்குறவங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு மறக்காமல் இங்கே கீழே இந்த ரெக்வயர்டு ஆப்ஷனை, கீழே இருக்கிறது இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கொஷின் வந்து ஃபில் பண்ணாங்கன்னா தான் அடுத்து அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ செக்ஷன் 2ல் வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி இந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து செக்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஓகேங்களா? இப்போ அடுத்த செக்ஷன் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது செக்ஷன் 4 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டைட்டில் கொடுத்துட்டோம், வெர்பல் எபிலிட்டி சினானிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அது போல்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே கொஷின் ஆட் பண்ணோன்னா இங்கே கவனிங்க, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கொடுக்க தான் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே அடுத்து கொஷின் கேட்குது. இப்போது அடுத்த செக்ஷன் டேட்டா இன்டர்பிரேட்டேஷன் சிம்பிள் பர்சன்டேஜ் அப்படின்ற செக்ஷனும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஷின்ஸும் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. கொஷின் இங்கே டைப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மறுபடியும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த மல்டிபிள் சாய்ஸ் போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா தான் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் 5 செக்ஷன், அதாவது அனலிட்டிக்கல் ரீசனிங் செக்ஷனு, அதில் வந்து ஒரு கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்க கொஸ்டின்னு, தென் டேட்டா இன்டர்பிரேட்டேஷனில் ஒரு கொஸ்டின், வெர்பல் எபிலிட்டியில் ஒரு கொஸ்டின்னு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வெர்பல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன் இப்படி தான் பாருங்கள். நம்ம கொஷின் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுலேயுமே நம்மளுக்கு வந்து கொஷின் வந்து வந்திருக்கு. ரைட், இப்போ நம்ம எல்லா கொஷினும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின்ஸை எப்படி இந்த மாடியூலில் எப்படி வந்து கொஷின்ஸை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த மாடியூல் 2 படி நம்ம MCQ கொஷின்ஸு, ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃபு, ட்ராப் டவுன் பாக்ஸு, இந்த விஷயம்லாம் பார்த்தோம். அடுத்து ஆடிங் இமேஜஸ், வீடியோ செக்ஷன்ஸு, அதை இப்போ நான் சொல்லிடுறேன். ட்ராப் டவுன் பாக்ஸும் நான் இப்போ சொல்லிடுறேன்.
அடுத்து ரெக்வயர்டு இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுறது பார்த்தோம். டூப்ளிகேட்டிங் அண்ட் ரீஆர்டரிங் கொஷின்ஸ். ஓகே, இதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன், கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மோர் ஆப்ஷன்ஸ் மாதிரி டாட் 6 டாட்ஸ் இருக்கா? இப்போ இந்த 6 டாட்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கிற இடத்துல செகண்ட் கொஸ்டினும், செகண்ட் கொஸ்டின் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு கொஸ்டினும் நான் வந்து டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை என்ன பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ட்ராக் பண்ணிங்கன்னா இது கீழே மேலே வந்து மாறும். இப்போ நம்மகிட்ட ஒரு செக்ஷன் தான் இருக்குது அப்படின்னால அதால் மாற முடியல. இப்போ நான் கொஸ்டின் 1 2 செக்ஷன்லேயே வந்து 5 கொஸ்டின்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து லாஸ்ட்டாக 5th வரணும்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் அப்படியே அடுத்தடுத்த செக்ஷனுக்கு அப்படியே மூவ் ஆகி கீழே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஃபார்மில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எதையுமே வந்து இப்போ எக்ஸல்லையோ வேர்ட்லேயோ டைப் பண்ணும்போது நீங்கள் போய் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளவுடில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இங்கே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்தோம், டைட்டில் வந்து கொடுத்தோம், அதுக்கப்புறமா வந்து இங்கே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் கம்ப்ளீட்டாக. இது ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம். ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயம் மறந்துட்டோம். என்னென்னா இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து யார் எழுத போகிறா, யாருக்காக இந்த டெஸ்ட்டு, நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் நம்ம கொடுக்க மறந்துட்டோம். ஸோ அதெல்லாம் கொடுத்தா தானே இந்த டெஸ்ட்டு இவங்க தான் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு ஃபார்மை சர்க்குலேட் பண்ணிட்டோம்னா யார் யாருக்கெல்லாம் ஃபார்ம் இருக்கோ அவங்களாம் டெஸ்ட் எழுதிடுவாங்க. ஆனால் யாருக்கு யார் நேமுக்கு யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அது நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு டாப்க்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஆட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆட் செக்ஷன் கொடுத்த உடனே இப்போ இங்கே டாப்பில் இதுக்கு நேராக வந்துட்டு ஆட் செக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இன்னொரு செக்ஷன் நம்மளுக்காக வந்து ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதில் எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இங்கே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா வழக்கம் போல் நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோன்னா இப்போ கொஸ்டின்ஸு. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்படின்னு கொடுக்குறோம். நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். நேம் அப்போ யார் இந்த டெஸ்ட்டை எழுத போகிறாங்கன்னு. இப்போ அதுக்கு நம்ம நேம்னால் அதுக்கு நம்ம கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், அது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் தான். அப்போ நம்ம இங்கே ஷார்ட் ஆன்சர் இருக்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறோம். இங்கே வந்து என்னென்னா ரெக்வயர்டு வந்து என்னது, கண்டிப்பாக வந்து நேம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதனால் ரெக்வயர்டு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வந்து as per 10th சர்டிஃபிகேட் அப்படின்னா அப்போ அவங்க வந்து கரெக்டாக அவங்க நேம் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து as per 10th சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றீங்க. இப்போ நேம் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் வாங்குகிறோன்னு வைங்களேன். மறுபடியும் என்ன பண்ணுறான்னா இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம கொடுத்துட்டு அடுத்த செக்ஷன் க்ரியேட் ஆகிடும். அந்த அடுத்த செக்ஷனில் அடுத்த கொஸ்டின். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். ரிஜிஸ்டர் நம்பரும் வந்து நம்மளுக்கு என்ன, அது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் தான், சின்னதாக வந்து அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க. அப்போ ஷார்ட் ஆன்சர்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இதையும் நம்ம ரெக்வயர்டில் மாற்றிக்கிறோம். நேம் கொடுத்தாச்சு, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். மொபைல் நம்பர்
அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதுவும் ஷார்ட் ஆன்சர் தான், அது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ரெக்வயர்டு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ரைட்டு, அடுத்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமெயில் ஐடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுவும் வந்து ஷார்ட் ஆன்சர் தான், அதுவும் நான் வந்து ரெக்வயர்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, மொபைல் நம்பரு, அடுத்து வந்து இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு சப்மிட், அடுத்த செக்ஷனுக்கு வந்து அவங்க டைரெக்டாக போயிடுவாங்க. ஓகேங்களா?